வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் ஜெய்வான். இன்னைக்கு நமக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பெண்கள்ல காமனான இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த பீரியட்ஸ் பெயின். இதுல இருந்து நம்ம எப்படி ரிலீவ் ஆகலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும். நிறைய தண்ணி குடிக்கணும். ஜூஸ், இளநீ இந்த மாதிரி தனி ஆகாரங்களை நம்ம நிறைய எடுத்துக்கணும். டீ, காஃபியை அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம கேஸ்டர் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய விளக்கெண்ணெய் நம்ம அடிவயிற்றுல தேய்ச்சி லைட்டா ஒரு ஜென்டலான ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாத் போட்டு அது மேல ஹீட்டிங் பேட் வச்சு லைட்டா நம்ம அதை கொடுக்கும்போது கொஞ்சம் பெயின் குறையும். இது இல்லாம வெந்தய தண்ணீரை எடுத்துக்கலாம். வெந்தய தண்ணி, கஷாயம் அந்த மாதிரி எல்லாம் போட்டு குடிக்கும் போது கொஞ்சம் பெயின் குறையும். ஒரு மைல்டான எக்ஸசைஸ், யோகாசனாஸ் அந்த மாதிரி எல்லாம் நம்ம அப்டாமினல் மாதிரி நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணும்போது கொஞ்சம் அங்க இருக்க மசில் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறதுனால கொஞ்சம் பெயின் குறையும். இது இல்லாம தீராத வயித்த வலியில நம்ம அந்த மாதிரி ரொம்ப அதிகமான வலி இருக்கு அப்படின்னா நம்ம ஸ்கேன் பண்ணி எதனால இந்த வலி இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கிறது நல்லது. ஸ்கேன் பண்ணி ஒரு எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கு, இல்ல ஒரு ஃபைப்ராய்டு இருக்கு, இல்ல ஒரு பாலிப் இருக்கு அப்படின்னா நம்ம அதை சரி பண்ணிக்கிறது மூலியமாவும் இந்த பெயின் குறையும். ஸ்கேன் ஃபைண்டிங்ஸும் எதுக்கும் இல்லை, ஆனாலும் பெயின் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஹோம் ரெமெடி பார்க்கலாம். மலைவேம்பு இலைகளை எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து சாறு புழிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு இரும்பு கடாய் அல்லது கரண்டியை எடுத்து நம்ம அடுப்புல நல்லா சூடு பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த கரண்டிலேயோ பாத்திரத்திலேயோ நம்ம இந்த சாரை விட்டா அது ஒரு சுருன்னு ஒரு சவுண்ட் வரணும். இதான் சுருக்கு கொடுக்கறதுன்னு சொல்றது. இந்த மாதிரி நம்ம சுருக்கு கொடுத்து அதை டெய்லி 3 நேரமுமே காலையில எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம பீரியட்ஸ் டைம்ல எடுத்துக்கிட்டு வந்தோம், ஒரு 3 சைக்கிள் அந்த மாதிரி ரெகுலரா எடுத்தோம்னா இந்த பெயின் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.